இங்கே திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அதாவது குறள் 1 அடிப்படையாக ஒரு அழகான குழந்தைகளுக்கான கதை. கதை அகரம் சொல்லும் அதிசயம். ஒரு காலத்தில் அகில் என்ற சின்ன பையன் இருந்தான். அவன் பள்ளிக்கு போக ஆரம்பித்தான். முதல் நாள் கிளாஸில் ஆ என்ற எழுத்தை ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். ஆசிரியர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துகளுக்கும் ஆதான் முதல், உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் போல. அகில் அதை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டான். மிஸ், உலகத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கா என்று கேட்டான். ஆசிரியர் புன்னகைத்தார். ஆம் அகில், எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. எழுத்து ஆ போல இந்த உலகத்தையும் ஒரு பெரிய சக்தி தொடங்கியது. அதை நாம் ஆதி பகவான் என்று சொல்வோம். அகில் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை தனது தாத்தாவிடம் சொன்னான். தாத்தா அவனை கூட்டி வெளியே கொண்டு சென்றார். பா அகிலே என்று தாத்தா சூரியனை காட்டி சொன்னார். சூரியன் உதிப்பதுதான் நம்ம நாளின் ஆரம்பம், இதுவும் ஒரு தொடக்கம். அதற்கு பின் ஒரு சிறிய செடியை காட்டினார். இந்த செடியும் ஒரு சிறிய விதையிலிருந்து தான் ஆரம்பித்தது. பின்னர் அகிலை பார்த்து தாத்தா கேட்டார், உன் பிறந்த நாள் என்ன? அகில் சொன்னா, ஜனவரி 5. அப்போ உன் வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லாவற்றுக்கும் இருக்கும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், எழுத்துகளின் ஆரம்பம் ஆ, உலகின் ஆரம்பம் ஆதி பகவான். அகில் அதை புரிந்து கொண்டு பெரிய புன்னகை போட்டான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியரிடம் ஓடிப்போய் சொன்னான், மிஸ், எல்லாமே ஆ மாதிரியே ஒரு ஆரம்பத்திலிருந்து தான் தொடங்குது. ஆசிரியர் மகிழ்ச்சியாக அதுதான் திருக்குறளின் அழகு அகிலே என்று சொன்னார். அகில் அன்றிலிருந்து ஆ எழுத்தை காணும்போது உலகத்தின் ஆதியை நினைத்து சிரிப்பான். சுருக்கம்: இந்த கதை சொல்வது, எழுத்துகளுக்கு ஆ எப்படி ஆரம்பமோ இந்த உலகிற்கும் ஒரு முதல் காரணம், ஒரு ஆதி சக்தி இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.